ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படியே ஹோட்டல்ல இல்லையே, இங்க ஏதோ ஒளிச்சு வச்ச மாதிரி இருந்தது. என்ன ஒளிச்சு வச்சீங்க? நம்ம வீட்டுக்குள்ளே நான் எதுக்கடி ஒளிச்செல்லாம் வச்சுக்கிட்டு, அது சும்மா இந்த பழைய துணியில இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டு. நடிக்காதப்பா, உன் முகமே நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு காட்டி கொடுக்குது. அம்மா நீ தரமா? என்ன சொல்லிட்டே இருக்கிற? இதென்ன புது பழக்கமா இருக்குது? நம்பிக்கை இல்லாம. ஆமா, உங்களை நம்பி தான் நானும் என் பிள்ளைங்களும் இந்த நிலைமையில நின்னுட்டு இருக்கோம். தள்ளுங்க, இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன். தள்ளுங்க. நான் சொல்றத கேளு. நீ அதெல்லாம் ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இல்ல என்னங்க அப்பா? ஏங்க என்னங்க பை நிறைய பணம்? உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்? போடி, கேள்வி கேட்டுட்டு இருக்கா. என் நண்பன் ஒருத்தரோட இந்த இது வியாபாரம் பண்ண, அதுல கிடைச்ச பணம் தாண்டி இது. என்ன வியாபாரம் பண்ணீங்களா? யாரு நீங்க வியாபாரம் பண்ணீங்களா? ஆமா. ஏங்க உண்மையை சொல்லுங்க, இது யாரோட பணம்? ஏங்க நான் கேக்குறதுக்கு பதில சொல்லுங்க. இத பாருங்க, இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் நீட்ட போய் சொல்லவா? கொத்தாதரி யாழ்னி, உங்க அப்பா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ அந்த கபிலன. சொல்லுங்க, அவனை என்ன பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க அவனை? ஆமா, புரியல. என்னடி சொல்லணும்? நான் அந்த அடி அந்த கபிலம் பையில கடத்தி வச்சிருக்கிறேன். போதுமா? அப்பா அப்பா என்னப்பா சொல்ற? ஏன்பா இப்படி பண்ண? ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. உங்க அப்பா முதல்ல ஏன் தலையில மண்ணாளி போட்டாரு, இப்போ உங்க வாழ்க்கையில இடிய போட்டாரு. சொல்லிக்கிட்டே இருக்கிற திரும்ப திரும்ப கத்துன. கொல்லுங்க, மொத்தமா கொண்டு போட்டுருங்க. ஏன்னா உங்களை நம்பி வந்தது தவிர நான் என்ன பாவம் பண்ணேன்? சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த சொத்தை அழிச்சீங்க, அதுக்கு நான் அமைதியா இருந்தேன். உங்க தங்கச்சி வீட்டோட வந்து ஒட்டிக்கலான்னு சொன்னேன். என் பிள்ளைங்களுக்காக என் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் சமைச்சு கொட்டி இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக பண்ண? எதுக்காக பண்ண? உங்களுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, என் பிள்ளைங்களுக்காக. இப்போ இப்படி ஒரு இடிய தலையில இறக்கி வச்சிருக்கீங்க. ஐயோ ஐயோ, கபிலனை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்ற விஷயம் மட்டும் அந்த புனிதாக்கோ இல்ல அன்னிக்கோ, ஏன் இதோ இப்ப வந்திருக்காளே ஒரு சின்ன வில்லி, அவளுக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு என்னங்க ஆம்பளை நீட்டி முழக்க இடம் கிடைச்சா போதும். ஆனா நாங்க எங்க நிலைமைய யோசிச்சு பாத்தீங்களா? இந்த வயசு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? என்ன செய்வேன்? சொல்லுங்க. அம்மா அம்மா அழாதம்மா, சொன்னா கேளுமா. என்னை அழாம என்ன பண்ண சொல்ற யாழ்னி? இவர் பண்ண காரியத்துக்கு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். வீட்டுல என்னடா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஆள் இப்படி அமைதியாவே இருக்காரு நான் யோசிச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அவங்க பணத்தை கொண்டாந்து இங்க பதுக்கி வைக்கிறாருன்னா இவருக்கு எவ்வளவு நெஞ்சல்தான் இருக்கும். அப்பா ஏன்பா இப்படி பண்ண? கபிலனை நீ எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுப்பா, ப்ளீஸ் சொல்லு. எங்க கிட்டயாவது இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காதோட காது வச்ச மாதிரி இந்த பணத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு அந்த கபிலனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. சொல்ல. ஆமாப்பா, பண்ணுப்பா அம்மா சொல்றது. என்ன ரெண்டு பேரும் என்ன கிறுக்க? அவங்க ரெண்டு பேருக்கும்
இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்ட பூசை ரூம்ல கொண்டு போய் வைக்கிறதுக்காகவா? நீ வேற. இதுக்கப்புறம் அந்த கபிலம் பையன் இந்த வீட்டுக்குள்ள வரானா பணமும் மட்டும் தான் வருவான், பாத்துக்குங்க. ஐயோ 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 அப்பா இப்படி எல்லாம் பேசாதப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ச்சே, என்ன மணி, அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு பயப்படுற நீ? ஐயோ அதெல்லாம் நல்லா திட்டம் போட்டு துல்லியமா தான் காய் நகர்த்திட்டு இருக்கிறேன், பாத்துக்குங்க. ஐயோ அந்த கபிலம் பையில அடைச்சு வச்சிருக்கிறேன், சும்மா வச்சிருக்கிறேன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது சாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவனு கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்ந்துருவான். ஐயோ வேணுங்க. அதுக்கப்புறம் யாரு புடித்தா? இந்த நாளைக்கு அந்த இது தீமிதி நடக்க போறல்ல, அதுலயே வச்சு எதனா ஒரு ஏடா கூட செஞ்சு அவளையும் அனுப்பி வச்சிடுறேன். ஐயோ இல்லங்க. சாமி குத்தோன்னு சொல்லிடுறேன்டி, யாருக்கு சந்தேகம் வரப்போகுது? பா ஏய், பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நீதி நேர்மை நியாயம் மனசாட்சி வெண்டைக்காய் புடலங்காய் வெங்காயம் எல்லாம் பார்க்க கூடாது. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையும் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? என்ன மணிகண்டன் கேள்வி கேட்பானா? அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? எல்லாரையும் அனுப்பி வச்சிருவேன்னு சொல்றீங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சா நீங்களும் நம்ம குடும்பமும் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? அவங்க பிச்சை மாதிரி காசை தூக்கி போடுவாங்க, அதை கூட கும்பிட போட்டு ஆயுச முழுக்க அப்படியே கையேந்தி நின்று வாங்கிட்டு பிச்சை எடுத்து என்ன பாட சொல்றீங்க? போதா குறைக்க நேத்து வந்தவன் அந்த சின்ன பொண்ணு என்னவோ நம்மள எல்லாம் நாட்டாம பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறா, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? எல்லாத்தையும் யோசிச்சுதாண்டி நான் இந்த நல்ல முடிவுக்கு வந்து